சென்னையில் ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், கொள்ளை சம்பவம் தொடர்பாக யார் கைது செய்யப்பட்டார்கள்? வங்கி ஏடிஎம்மிற்கு பணம் கொண்டு செல்லப்பட்ட அந்த வாகனம் நேற்று இரவு கடத்தப்பட்டது. அதாவது பாரிமுனை அங்கப்ப நாயக்கன் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மிற்கு பாதுகாப்பு நிறுவனத்தினர் பணத்தை நிரப்புவதற்காக கொண்டு சென்றார்கள். அப்போது ஓட்டுநர் நாராயணன், அதே போல உடன் வந்த பாதுகாவலர் சுரேந்தர் ஆகிய 2 பேர் வாகனத்திற்கு அருகே நின்றிருந்தார்கள். 2 பேர் கொண்ட நபர்கள் அந்த வாகனத்தை கடத்தி சென்றார்கள். அதன் பிறகு வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக வடசென்னை பகுதி முழுவதுமாக செக் போஸ்ட்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த தகவல் அறிந்ததும் கொள்ளையர்கள் ராயபுரம் வடக்கு மாட வீதி பகுதியில் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்று விட்டார்கள். இந்த தகவல் தெரிந்தவுடன் காவல்துறையினர் அங்கு சென்று அந்த காரை சோதனை செய்தபோது 15 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இதன் தொடர்பாக பாதுகாப்பு நிறுவன மேலாளர் ஹரிஹரன் என்பவர் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரை தொடர்ந்து திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலையில் இந்த கொள்ளை வழக்கு தொடர்பாக 2 பேரை கைது செய்திருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், லிங்கம் என 2 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேரும் சோழவரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் தகவலை இன்னும் சிறிது நேரத்தில் காவல்துறை அறிவிக்க இருப்பதாக தெரியவிருக்கிறது. கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேருமே அந்த பாதுகாப்பு நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக அவர்கள் அந்த நிறுவனத்தின் கார் ஓட்டுநராக பணிபுரிந்திருக்கிறதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பணம் எங்கெங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டுதான் இவர்கள் இதுபோன்ற கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நேற்று இரவு ஓட்டுநர் நாராயணனுக்கு ஒரு தொலைபேசி வந்திருக்கிறது. அது காரிலிருந்து இறங்கி அந்த தொலைபேசி ஆன் செய்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் 2 பேர் கொண்ட நபர்கள் அந்த காரை கடத்தி சென்றார்கள். அதிலிருந்த பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 2 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணி, இந்த கொள்ளையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா? 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை சென்று கொண்டிருந்தது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் காவல்துறை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் உள்ள காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று இரவு ராயபுரம் வடக்கு மாட வீதி பகுதியில் அந்த காரை கொள்ளையர்கள் நிறுத்தி சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பிலும் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் காவல்துறை ஆய்வு செய்தார்கள். நாராயணனுக்கு இறுதியாக, அதாவது கொள்ளை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக ஒருவரிடம் தொலைபேசி வந்திருக்கிறது. அந்த தொலைபேசியில் உள்ள நம்பரை வைத்து காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் இந்த கொள்ளையர்கள் பிடிபட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் வைத்துதான் காவல்துறை தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.